கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 30:15 அடுத்த வார்த்தைகள், திருப்தி அடையாத 3 உண்டு என்பதாக. நான் நேற்றே சொன்னல, நேற்று தாத்தாவை பார்த்தோம். இன்னைக்கு திருப்தி அடையாத அந்த 3ல ஒரு காரியத்தை மட்டும் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, திருப்தி அடையாத 3 என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 27:20 சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய கண்கள் திருப்தியாவே இருக்காதாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பாதாளத்துக்கும் திருப்தி இல்லாதது போல கண்களுக்கும் திருப்தி இருக்காது. எப்போ நம்ம ஒரு முறை பாக்குறோமோ அப்போ அது பாவமே கிடையாதான். அதை திரும்பி திரும்ப பாக்குறோமோ அதுல பாவம் வந்துடும். ஒரு அழகான ஒரு அறிஞர் எழுதியிருந்ததை நான் பார்த்தேன். தேவ பிள்ளைகளை, நம்ம திருப்பி 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 ஒரு காரியத்தை பாக்குறோம் அப்படின்னா என் கண்ணுக்கு அது திருப்தியா இல்லைங்கிறது தானே அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கண்கள் திருப்தியா இருக்குதா? திருப்தி அடையாத 3ல முதல் காரியம் ஒண்ணு என்ன தெரியுமா? கண்ணு தாங்க. நம்முடைய கண்ணு திருப்தியா இருக்குதா? திருப்தி அடையவே செய்யாதான். எப்போ இன்னொன்னு பார்க்கணும் 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 திரும்ப திரும்ப செய்யறோமோ நம்முடைய கண்ணு திருப்தி அடையாம இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த சரீரத்துக்கு முக்கியமான வெளிச்சத்தை கொடுக்கிற விளக்கே கண்ணுதான். இந்த கண்ணை கவனமா பார்க்கணுங்க. கர்த்தரை பார்க்கணும், வேதத்தின் மகத்துவத்தை பார்க்கணும்னா கண்ணு திருப்தியா இருக்கணும். கர்த்தர் கரத்துல உங்க கண்ணை அர்ப்பணிங்க. கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.